ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபியோட நேம் வந்து மாம்பால், அப்படி இல்லைன்னா மாம்பழக்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த பாகோட பதம் எதுவுமே வர வேண்டாம். மெயின் ரோல் வந்து இவங்க தான். ஒரு 3-4 பழுத்த மாம்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முழு தேங்காவை வந்து துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தோட பீசஸை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து அந்த வெள்ளைப்பாகுக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. மாம்பழத்தை வந்து வெள்ளைப்பாகில் போடும்போது அந்தளவுக்கு ரொம்ப மாம்பழம் வந்து குழன்னுலாம் வெந்து போயிடாது, அழகாக நமக்கு பீசஸாகவே கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி கெட்டி ஆகணுங்கிறதுக்காக பச்சரிசி மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசி மாவு கரைச்சதை வந்து அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மாவு வந்து அடிப்பிடிக்காமல், அந்த அடிப்பிடிச்ச ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். சின்னதாக ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் என்னென்னா, அந்த துருவி வச்சுருந்த தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருங்க. தேங்காய் பால் வந்து 1ஆம் பால் 2ஆம் பால்னு 2 பால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 பாலையுமே தனித்தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பாலை வந்து ஊற்றவுமே வந்து இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மாம்பழக்காடி மாம்பால் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து அந்த காலத்துலலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வைகாசி விசாகத்துக்கு முருகருக்காக செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக எல்லார் வீட்லேயுமே மாம்பழ சீசனுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை அம்மா எனக்கு சொல்ல நான் தான் செஞ்சேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது.